மாபெரும் சீனியர் கபாடி போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பரிசு போகிறோம். முதல் பரிசு ரூபாய் 20,000 வழங்குபவர் திரு எஸ். ஸ்ரீகிருஷ்ணன் திருக்கோட்டியாவிலை, கோப்பை என்படுத்தும் திரு ராபின் சிங் கனியப்பட்டம். 4வது பரிசு அமைச்சர் கோயிலூர். அடித்தல் வந்து பரிசை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அமைச்சர் 10,000. 3வது பரிசு இளைஞர் ரூபாய் 12,000. அன்பளிப்பு திரு ஏ. நடராஜன், பிஏடிஎல், வழக்கறிஞர், நாகூர் நீதிமன்றம். பி. அஜித்குமார், அமைச்சர் கோயில், மருத்துவம், ரூபாய் 15,000. முதல் பரிசு ரூபாய் 20,000. திருநெல்வேலி அணிவீரர்கள் வந்து பரிசை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரூபாய் 20,000. ஹாய் பிரதர்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஓகே, சூப்பர். ரொம்ப நன்றி. அப்புறம் நான் சின்ன ஒரு விஷயம் கேட்கலாம். இந்த வருஷம் 2 மேட்ச் ஆடினீங்க, 2மே அமேசிங் மேட்ச். ஒரு மேட்ச் டை பிரேக்கர்ல முடிஞ்சது, இன்னொரு மேட்ச் அடுத்து அது டை பிரேக்கர் நினைச்சோம். ஆனால் சூப்பராக இருந்தது, நல்ல மேட்ச். பார்க்க ரொம்ப மீண்டும் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். எதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் நழுவ விட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் அவார்டு ரைஸ் நழுவிட்டதுக்கான ஒரு சின்ன காரணம் வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன். அந்த டைமில் அந்த ஒரு வாசிட்டு போயிடுச்சு அப்படின்னோடனே ஒரு பதசத்தில் அப்படியே இருந்தோம். நாங்கள் டைமை கொஞ்சம் இருக்குன்னு நினச்சி ஆடினோம் லாஸ்ட் 2. ஓகே, என்ன இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப், நல்ல மேட்ச் பார்க்க முடியும். மீண்டும் இது போல பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டூர்னமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண திருநெல்வேலி டீமை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் பிரதர்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லோரும் நல்லா நீங்கள் நல்ல மேட்ச் பார்க்க முடியுது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? இந்த ஒரு 2 மேட்ச் ஆடினீங்க இல்லையா? 2 மேட்சுமே டஃப்பாக தான் இருந்திருக்கும். எப்படி உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி ப்ரைஸுக்கான சான்ஸ் எதுவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு மேட்ச்? 40 வயசுக்கு மேலே மேட்ச் நடந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான பழைய பிள்ளைகளால் எல்லாத்தையும் சந்திக்கல ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமாக இருந்தது. ஓகே, விளையாண்டு தான் அருமையாக இருந்தாங்க, நல்லா விளையாண்டாங்க. ஓகே, எல்லாம் ஊர் மக்களும் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து செம்ம மேட்ச் பார்க்க அருமையாக இருக்குது. நம்ம அந்த மேட்ச்னால வந்து நாங்கள் வயசானவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு யங்கஸ்டாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி எங்களை இந்த மேட்சை பார்த்து இதே மாதிரி எங்களை மாதிரி பழைய பிளேஸ்களும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டு விளையாட வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நிறைய இடங்களில் 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மேட்ச் நடத்துறதுனால இன்னும் அவங்க ஆயுள்கள் இன்னும் நீளும், இன்னும் அவங்களுடைய ஒர்க் அவுட் தொடரும். அப்படிங்கும்போது இந்த லைஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் எங்கள் மாதிரி வயசானவங்க விளையாடுறேன், ஆனால் உங்கள் கேமில் அது தெரியல. அது வந்து கேமில் வந்து கபடி தான் தெரிஞ்சது. எங்களுடைய வயசு 50 ஆகுது. ஓகே, 40க்கு மேலே ஆனால் அதெல்லாம் தெரியல. கபடிங்கிற விஷயம் அதை தாண்டி போயிடுச்சு. கபடி மீது உள்ள தீராத காதல். ஓகே, காதல்னால எங்களுடைய அர்ப்பணிப்பை இன்னைக்கும் கபடிக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டோம். ஓகே, சூப்பர். நீங்கள் கபடி மேலே இருக்கிற ஒரு ஜீவனால தான் நீங்கள் வந்து இப்போ கபடி ஆடுறீங்க. இதே மாதிரி தான் நாங்களும் கபடி மேலே இருக்கிற ஆர்வத்தில் தான் நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, சூப்பர். இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய இடத்துல சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல ப்ரைஸ் வின் பண்ணணும். பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, தேங்க்யூ, சூப்பர். ஓகே, தேங்க்யூ.